வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஓணம் ஸ்பெஷல் ரெசிபி. ஸோ நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து பீட்ரூட் பச்சடி. ஓணம் சத்யாவில் வந்து இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் டிஷ். ஸோ வாங்க இது எப்படி செய்யுது, இதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 2 கப் அளவுக்கு வந்து பீட்ரூட் எடுத்து நல்லா தோல் சீவி நல்லா திருகி வச்சுருக்கேன். ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து நம்ம திருகி வச்சுருக்க 2 கப்பு பீட்ரூட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து அரை கப் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டுடலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் லெவல் பண்ணி விட்டுடலாம். நம்ம லெவல் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வந்து நம்ம அது பீட்ரூட்லேயே ஏற்கனவே வந்து தண்ணி இருக்கும். அப்புறம் நம்ம ஆட் பண்ணால் 1/2 கப் தண்ணி அதுக்கு போதும். ஸோ இது வந்து நல்லா வேகட்டும். ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை வேக வைக்கலாம். இப்போ வந்து நம்ம பீட்ரூட் வேகிற டைமில் நம்ம அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து அரை கப்பு வந்து பொடியாக நறுக்கின தேங்காய் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வேணால் திருகின தேங்காய் கூட இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் தேங்காய் கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம், அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் 1 இன்ச்சு சைஸ்க்கு வந்து இஞ்சி வந்து நான் 4 துண்டாக பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம பீட்ரூட்லாம் கூட நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெடி பண்ணி அரைச்சி வச்சுருக்க தேங்காய் அப்புறம் மீதி மசாலாலாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இது கூட வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கூட பாருங்கள், நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட்லேயே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருப்போம் அரைக்கிறதுக்கு. ஸோ தண்ணி வந்து நல்லா தேவையான அளவுக்கு இருக்குது. இதுவே வந்து நம்ம திருப்பியும் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து இதை நல்லா வேக விட்டுருலாம். அப்போ தான் வந்து நமக்கு அந்த இஞ்சி அப்புறமா தேங்காய் அதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் வந்து அதோட ரா ஸ்மெல்லாம் போயிடும். இப்போ இது வந்து நல்லா ஒரு 7 நிமிஷம் வந்து நம்ம நல்லா வேக விட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து அரை கப் அளவுக்கு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு இது நல்லா கொஞ்சம் க்ரீமியாக ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக கலந்து விடுங்க. தயிர்லாம் கட்டி இல்லாமல் ஸ்டவ் வந்து லோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பச்சடி ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ வாங்க நம்ம அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணான்னா நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து அதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரியட்டும். கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் பச்சடியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் பச்சடியில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தேங்காய் மணம் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், அவ்வளோதாங்க, நம்ம பீட்ரூட் பச்சடி ரெடி. வாங்க இது வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஒரு பிளேட் பவுலில் வச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான கேரளா ஸ்டைலில் வந்து பீட்ரூட் பச்சடி, அதாவது ஓணம் சத்யா ஸ்பெஷல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.